சாப்பிடு. அம்மா சாப்பிடுங்க. எனக்கு கொடுக்க மாட்டேடு. தட்டு நிறைய இருக்குது சாப்பாடு. காய் தான் நிறைய இருக்குது. என்ன ஒரு கடை அது? இது மாங்காமா? பத்த போதும் இருக்குது. அப்பா வந்துப்பா சாம்பார். அம்மா இப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க அம்மா வாயில அது கேட்கும் போது, அப்புறமா அப்பாவும் சொன்னாங்க இது கேட்கும் போது எப்படி தெரியுமா இருந்துச்சு. அம்மா சொல்லுங்க. சூப்பரா இருக்கு சமையல் எல்லாமே. அது சாம்பார் நிறையா இருக்குது. எனக்கு ஒரு நாள் சொல்லி கொடுங்க. நிஜமாதான் சொல்றேன், சாம்பார் சூப்பரா இருக்குது. ஐயோ தக்காளி சட்னி நல்லா இருக்குது. இல்ல சமைச்சு வச்சுட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருப்போமே, அது மாதிரி நானும் செம உட்காந்துருக்கோம். அந்த ஃபீல் செமையா இருக்கு. போய் சொல்றேன் சாப்பிடுங்க. எப்போவுமே அம்மாவும் அப்பாவும் ஒரே மாதிரி தாங்க இருப்பாங்க. எப்போவுமே சாம் சரி நானும் சரி, யார் எந்த ஒரு சின்ன வேலை செஞ்சாலுமே அதை வந்து பெருமையாக பேசுவாங்க. அவங்களுடைய குணம் வந்து நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து சாம்பார் நல்லா இருக்குன்ட்டு சாம்பார் வந்து சூப்பராக இருக்குது சாம் எனக்கும் சொல்லிக் கொடுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த கற்றுக்கணுன்ட்டு அம்மா அதை நினச்சிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்க அடுத்தடுத்த படிக்கட்டில் வந்து போயிட்டே இருக்காங்க. அதுதான் உண்மை நான் சொல்லுவேன். எப்போவுமே எங்ககிட்ட பழகினதுலேருந்து அம்மாவும் அப்பாவும் அவங்களுடைய குணத்தில் வந்து மாறினதே கிடையாது. அதே மாதிரி தான் பிருந்தாவும். எனக்கு இந்த வீடியோ விட்டால் வேறு சான்ஸ் கிடைக்காது. அதனால தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டு செல்லக்குட்டி பிருந்தா வந்து அப்படியே சூப்பரான ஒரு டைப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கிஃப்ட் இருந்துச்சுன்னு உங்களுக்கு வந்து நான் உள்ளே இருந்துச்சுன்னு காட்டுறேன். ஒரு சாக்லேட் ஓட வந்து அம்மாவும் அப்பாவும் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ், அப்புறமா அந்த வெட்டிங் டேக்கு வந்து இன்விடேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பராக ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நான் பத்திரமா வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது 2-3 சாக்லேட் இருந்துச்சு. அப்புறமா நம்ம ஒரு மசாலா, அதுவும் ஒரு குழம்பு மிளகாத்தூள் உள்ளே இருந்துச்சு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஜெர்மனி சில்வர் சொன்னாங்க. அது ஒரு குங்குமச்சி மீன் மாதிரி ஒன்று இருந்துச்சு உள்ளே. அதுக்கடுத்தது அந்த பாக்ஸே சூப்பராக இருந்துச்சு. அந்த பாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம அதுக்கடுத்து அந்த பாக்ஸ் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி ஒரு கிஃப்ட்டு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி, நம்மளுக்கு டீலைட் கேண்டில்ஸ் வரும் பார்த்திங்களா, அதுவும் இருந்துச்சு சூப்பராக. அது பாட்டிலோடு நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்தது ஜூட் பேக் ஒன்று இருந்துச்சு. பேக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி கிஃப்ட் ஐட்டம் தான் ரிட்டன் கிஃப்டாக வந்து அம்மா என்ன பண்ணாங்கன்னா பத்திரிக்கை வைக்க வரும்போதே இது மாதிரி கிஃப்ட்டு வந்து கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு அன்றைக்கி ரொம்ப ஹாப்பிங்க. டைம் வந்து பத்தவே இல்லை. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் எல்லா இடத்துக்கும் இன்விடேஷன் வச்சுட்டு வரனால அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. டக்குன்னு வந்து கிளம்பிட்டாங்க. பிருந்தாக்கு நாங்கள் வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அதுக்கு அடுத்தது மேரேஜ், அதுக்கு அடுத்தது சில ஃபங்க்ஷன் எல்லாம் இருந்துச்சு. அந்த வீடியோவெல்லாம் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அம்மா சேனலில் போட்ட பிறகு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹேமாஸ் கிச்சன் ஹேமா அம்மா போட்ட பிறகு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சிலது வந்து சீக்ரெட்டில் அந்த மூமெண்ட்டுக்காக அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு அப்புறமா வர வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறோம். அம்மா வந்து போட்ட பிறகு தான் நம்மளால் வந்து ஷேர் பண்ண முடியும். அப்படியே எடுத்து வந்து நான் வந்து ஷேர் பண்ண மாட்டேன். மெயினாக எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அம்மா வந்து எனக்கும் சாம்க்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ நான் கட்டியிருக்கிற சாரீ கூட அம்மா வந்து கல்யாணத்துக்காக எடுத்து கொடுத்த சாரீ தான். அப்புறமா சாம்க்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அம்மா. அதெல்லாமே உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் எப்போ வரும்னா எங்களுக்கு தெரியல. அப்போ வந்து நான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனல் மூலமாக நம்ம வந்து பிருந்தாக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் புது தம்பதிகளுக்கு. ஏன்னா என்ன சொல்கிறது, எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. எனக்கு அந்த அந்த மூமெண்ட்டில் எனக்குமே ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு. எனக்கு அலையே வந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் வந்து பிருந்தா அப்போ காலேஜ் முடித்து வேலைக்கு போகிற ஸ்டேஜில் அப்போ தான் நாங்கள் போய் பார்க்குறோம். அப்படி இருந்து நம்ம பார்த்து நம்ம கூடயே நாங்களும் வளர்ந்து ஒரு வீட்டு பிள்ளைகளாக வளரும் போது அந்த மூமெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. அது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அம்மா வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் சூப்பர் கேரக்டர். அதே மாதிரி தான் பிருந்தா. வீட்டுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கக்கா வாங்கன்ட்டு அதை கேட்டுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாள். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறனால வீட்டில் தான் ஒர்க் இருக்கும் லாக்டவுனில். அந்த நாங்கள் வீட்டுக்கு போனால் அந்த கவனிப்பு வந்து கரெக்டாக வந்து பிருந்தா செய்வா. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். நான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து எல்லா வீடியோவும் வந்து அம்மா போட்ட பிறகு அடுத்தடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். இப்போ வந்து இன்விடேஷன் வந்து வைக்கும்போது என்னென்ன நடந்துச்சு அது வந்து ஷேர் பண்ணேன் உங்களுக்கு.
அம்மா கொடுத்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேமாஸ் கிச்சன் ஹேமாமாவுடைய குணங்கள் எல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி என்ன மாதிரி லைக் பண்ணவங்களுக்கு அதெல்லாம் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு நல்ல ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல ஃபேமிலி வந்து கிஃப்டாக வந்து எஸ்பா கொடுத்துருக்காரு. அதுதான் நான் சொல்லுவேன். பிருந்தா கல்யாணத்தை பொறுத்தவரை எங்கள் வீட்டு கல்யாணம் அந்த மைண்ட் செட்டப் தான் எங்களுக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மூமெண்ட் வந்து மறக்கவே முடியாது. அதனால தான் இந்த வந்து ஃபோட்டோ வந்து சேர்த்துருக்கேன். பிருந்தா வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அட்டன் பண்ணிட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோசப் கல்யாணம் தான். பிருந்தாக்கும் ஜோசப் ஒரே வயசா, அதனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. பிருந்தா வந்து எங்கள் தங்கச்சி, தேவா வந்து எங்கள் தம்பி. ஓகேவா? அப்படி தான். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.